ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் தான். ஃபுல் ஒரு 7 to 10 o'clock வரைக்கும் உள்ள வேலைகளை தான் நான் வந்து விலாக ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். டீமோட்டிவேட் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறையா வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனா, அவங்க வந்து இந்த வேலை கூட தகுதி இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் வந்து கமெண்ட் பண்ணுறது ஈஸி. அவங்க அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு நம்மளோட மனசு கஷ்டப்படும் இல்லையா, அது வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். நான் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு சில வீடியோஸில் எல்லாம் நான் பேட் கமெண்ட் ஒருத்தருக்கும் நான் பண்ணதில்லை. அதிகமாக நான் கமெண்ட்டை பண்ணவே மாட்டேன். இருந்தாலும் ஒரு சில வீடியோஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுன்னா, இது ரொம்ப இது பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு பண்ணுங்கள். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரலட்சுமி விரதம், ஆடியோட கடைசி வெள்ளி, கழுவாடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்தான். கழுவாடி அப்படின்னா கடைசி நாள் அன்றைக்கி வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு கோயிலுக்கு தான் போயிட்டு வருவாங்க எங்கள் ஊர் சைடு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 2 வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா ஆவணி மாதம் தான் வந்து வரலட்சுமி விரதம் வருமாமா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த தடவை ஆடி மாதம் கடைசி வெள்ளியோடு வந்தது. இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லி நான் இப்போ தான் ஒரு இதில் படித்தேன், கூகுளில் படித்தேன். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நம்ம வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசலில் வந்து ஒரு கோலம் போட்டு நல்லா வந்து மங்களகரமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பூஜை ரூமை க்ளீன் பண்ணி ரொம்ப பக்தி பரவசமாக வச்சு வரலட்சுமியை வந்து வீட்லேயே அழைச்சிட்டு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பூஜை பண்ணி அவங்களோட மனசுக்கு குளிரும்படியாக ஒரு பூஜை பண்ணி அவங்களோட மனசை குளிரும்படி நல்ல ஒரு பூஜை பண்ணி அவங்களோட இதை வாங்கிறதுக்கு. அது எதுக்கு தெரியுமா பண்ணோம்? அது வந்து நம்ம இந்த வருஷம் முழுக்க நீ கொடுத்த ஒரு செல்வத்தை நான் வந்து எந்த அளவுக்கு நான் வேஸ்ட் பண்ணாமல் உபயோகப்படுத்தியிருக்கேன், அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன், தர்மம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு பூஜையை பண்ணி, இன்னும் இந்த தடவை நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி செலவு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி உதவி பண்ணியிருக்கேன், அடுத்த வருஷம் இதே மாதிரி எனக்கு இதை விட அதிகமாக கொடுத்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு செல்வத்தை கொடு அப்படின்னு ஒரு விரதம் இருந்து சாமி கும்பிட்ற பூஜை பண்ணுற ஒரு விரதம் தான் வரலட்சுமி விரதம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்க, பெண்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆண்களும் விரதம் இருப்பாங்க. ஆண்களும் விரதம் இருக்கலாம். எதுக்குன்னா நம்மளோட குடும்ப செல்வம் செழிக்கணும், நம்மளோட குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்ல உடல் நலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வீட்டில் எல்லா பேருமே விரதம் இருக்கலாம். எல்லாமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே நம்ம விரதம் இருக்கலாம். விரதம் இருந்து மனசளவில் விரதம் இருந்து அந்த விரதத்தை கடைப்பிடித்து சாமிக்கு வந்து வசதி இருக்கவங்க சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து கிஃப்டெல்லாம் விரதத்துக்கு வருவாங்க இல்லையா, அவங்க வரலட்சுமி விரதத்தில் கலந்துக்க வரவங்க கிட்ட நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், அதாவது தர்மம், அதோட அந்த வரலட்சுமி விரதத்தோட சிறப்பே வந்து ஒரு தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் கான்செப்ட் தான் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மகாலட்சுமி ஒரு நாள், அதே இந்த நாள் அன்னைக்கு ஒரு ஏழை பெண்களிடம் ஒரு அக்கா எனக்கு நெல்லிக்கனி இருந்தால் கொடுங்க, பசிக்குது அப்படின்னு கேட்டுருந்துருக்காங்க. அதுக்கு வந்து அந்த மகாலட்சுமி வந்து தங்க நெல்லிக்கனியை வந்து அவங்களுக்கு வந்து தான தர்மமாக அவங்களுக்கு கொடுத்து அந்த ஏழை பெண்ணோட வாழ்க்கையை மாற்றி விட்டாங்களாமா. அதுக்காக தான் வந்து இந்த வரலட்சுமி பூஜையில் கலந்துக்க வரவங்கக்கிட்ட நம்மளால் முடிஞ்ச நம்ம பூஜை ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அவங்க வீட்டில் வந்து அந்த கண்ணாடி, பொட்டு, வளையல், அப்புறம் வந்து துணி அதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அதோட இதுதான் இது. சேம் இதே மாதிரி நான் வந்து ஒரு தடவை போன தடவை தெரிஞ்சவங்க ஒரு அக்கா கூப்பிட்டுருந்தாங்க. அந்த விரதத்தில் நான் கலந்துருந்துருக்கேன்.
அந்த கண்ணாடி பொட்டு வளையல் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சேம் இந்த கான்செப்ட்னால தான் நம்ம வந்து வரலட்சுமி பூஜையில் கலந்துக்கிறவங்கக்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு பிரசாத பையாக கொடுக்குறோம். இது வந்து நம்மளோட குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பூஜைன்னே சொல்லலாம். நான் பண்ணதில்லை, ஏன்னா வந்து நம்ம வீட்டில் பாப்பா நான் அவங்க மட்டும் தானே இருக்கோம், அதனால் பண்ண முடியல. சேம் அடுத்த வருஷம் மட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம புது வீடு கட்டி நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து வரலட்சுமி அழைச்சிட்டு வந்து அவங்கள வந்து பூஜை பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். ஆனால் வந்து நானும் அதான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒன்றுமே பண்ணல, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விரதம் இருந்து காலையில் வந்து பூஜையெல்லாம் ஒன்றும் பண்ணல. கதவுக்கு நிலைக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு சாமி இந்த எப்போதும் போல் விளக்கு பெருசு சாமி மட்டும்தான் கும்பிட்டேன், வேறு எதுவும் பண்ணலை. ஏன்னா வந்து பாப்பா அடங்க மாட்டால. அவங்க வீட்டுக்காரர் வந்து வேலைக்குன்னு கிளம்பிட்டாங்க காலையிலேயே. சரி நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தா. இவன் வந்து சரியான சேட்டை படித்த வேலை, அவன் நான் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி பாத்திரம் கழுவு மேலே ஏற்றிட்டா, அவள் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு அவள் வந்து பைப்பு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. அந்த ஆணி மாதிரி அடித்து வச்சுருந்தது வேற கீழே விழுந்துருச்சு, அதனால் அதை பிடிச்சி இழுத்தும் பைப்பு வந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ரெண்டாவது வந்து அவள் விளக்குமாத்த எடுத்து கூட்ட ஆரம்பிச்சிட்டா. பாப்பா ஒரு சில தொல்லைகள் கொடுத்தாலும் ஒரு சில நல்லதும் எனக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறா. ஆனால் வந்து இப்போ பிள்ளைக்கு நல்லா வேலை செய்ய நினைக்குங்க. ஆனால் வந்து கொஞ்சம் பெருசானவொடனே அடப்போமா நீ என்னமா எப்போத்தாலும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்மளும் அப்படி தான் இருந்துருப்போம் இல்லையா. ஆனால் வந்து நான் நிறைய இருந்திருக்கேன். ஒரு 5வது படிக்கிற வரைக்குமே எந்த வேலை சொன்னாலும் போமா அப்படின்னு போ அந்த மாதிரியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வந்து இப்போ வந்து வீடு நீட்டாக இருக்கணும் அப்படி காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேல் தான் கொஞ்சம் இதேவே வந்துச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற பாக்கில் எல்லாமே க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்தோடனே தனியாக ஒரு பொறுப்புங்கிறதே வந்துருச்சு. பூஜைலாம் பெருமாள் சாமிக்கு எல்லாம் பொட்டு வச்சுட்டு எல்லாமே இன்றைக்கி வந்து விரதமெல்லாம் சிறப்பாக முடிச்சு சாமியை கும்பிட்டாச்சு. இன்றைக்கி ஒன்றும் பெருசாலாம் இல்லை. கிளைமேட் இந்த ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மழை வேறு தூரிக்கிட்டே இருக்குது இப்போயும் கூட. இப்போ வந்து மணி ஒரு 11 மணி இருக்குங்களா, 12 மணி இருக்கும். மழை வந்து நல்லா தூரிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத மறக்காமல் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.